திருமூலர் தான் இதை பதிவிக்கிறார். வினை பிறவியே ஒரு தேகம் கண்டாய், வினையால தான் நமக்கு பிறவி வருதுன்றத சொல்றார். அப்படி இந்த ஜனங்க எல்லாமே இறந்து போறான். 6 அறிவை நம்ம கொடுக்கிறோம். அந்த 6 அறிவை கொடுத்த பிறகு கூட மக்கள் இறந்து போறான்னு சொன்னா அவனுக்கு என்ன தெரியல, சுத்த சன்மார்க்கம் தெரியல. பேருற்ற உலகில் சமய மதங்கள் எல்லாம் பொய்யே போருற்று உயிர்கள் எல்லாம் தான் இறந்திருந்து வீண் போறான். இனி இருக்காதவாறு இந்த சுத்த சன்மார்க்கத்தை நீ நடத்து. யார நடத்த சொல்றாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்ம வள்ளலாரை தான் நடத்த சொல்றாரு. அவர் தான் அனுப்புறாரு. அன்னைக்கு அருளாளர் மீட்டிங் போட்ட உடனே யாரும் ஒருத்தர் ஐயா மீண்டும் மண்ணுலகத்துக்கு போனோமா, மனிதனா பிறக்கணுமா, ஐயோ எனக்கு வேணாம் ஐயா அப்படின்றான். ஆனா இவர் மட்டும் சம்மதிக்கிறார். அவர் தான் அனுப்புறார். அப்ப ஏற்கனவே இவர் எங்க இருந்தாரு? சிவனோடு இருந்தார். சிவனோடு தான் இருந்தார். அது யாருன்னா இப்ப பாத்தீங்கன்னா பேசும்போது ஐயா சொன்னார், ஆர்மம் மனிதன்ல 3 பிரிவு இருக்குதுன்னு சொல்றான். 3 மலம் உள்ளவர் சகலர், 2 மலம் இருக்கிறவர் பிரளயா கலர், 1 மலம் இருக்கிறவன் விஞ்ஞான கலர்னு சொல்றான். அப்ப இந்த 3 மலம் இருக்கிறதுனாலதான் நம்மளால அங்க போக முடியல. அதனால அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அனுப்பி இந்த சன்மார்க்கத்தை நீ நடத்து, போய் மக்களுக்கு சொல்லு அப்படின்னு அவர் அனுப்புறார் இல்லையா? அதுக்கு சான்று அருட்பாவிலே அவரே சொல்றார், நீ போய் நடத்தணும். அவர் சொன்னது மட்டும் இல்லாம 6 மாத கை குழந்தையா இருக்கும்போது சிதம்பரத்துக்கு எத்து போனோடனே அவர் என்ன சொல்றாரு? வெட்ட வெளியாய் எனக்கு காட்டின என்னுடைய மெய் உறவாம் தந்தையே, தாய் முதன்மானவரோடு திரு தில்லை தலத்திடத்தை தரிசிக்க சென்ற போது வேலை வகையாக காட்டாமல் வெட்ட வெளியாய் காட்டிய என்னுடைய மெய் உறவாம் தந்தையே. அப்பயே அந்த குழந்தை யார தந்தைன்னு சொல்ற? ராமையா பிள்ளையா தந்தை நான் சொல்ற சிதம்பரம் ராமலிங்கம் தான் இன்னைக்கு வரையில புத்தகத்துல கையெழுத்து போட்டிருக்கு. அவரும் என்ன சொல்றாரு, நீ போய் நட்டு பண்றாரு. இவரும் என்ன சொல்றாரு, நீ தான் எங்க அப்பான்னு சொல்றாரு இல்லைங்களா? இதுவரையில நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா வரலாறுல சொல்றாங்க, அவங்க அப்பா காலமான உடனே பொன்னேரிக்கு போனாரு. அங்கிருந்து 7 கிணறு மின்ட்ல இருந்தாரு. அங்கிருந்து ஒற்றியூர் சாமியை போய் தரிசிக்கிறாரு. எல்லாம் வரலாறு, வாழ்க்கையில நடந்த வரலாறு. நம்ம முன்னாடி பேசினவங்கலாம் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்றார், ஆடையிலே என்னை மணந்த மணவாளா. நானும் 9 வயசு குழந்தையா இருக்கும்போது 4வது படிக்கும்போது தெருவில் ஆடின்னு இருந்தேன், எனக்கு தெரியாது. நீ தான் வலிந்து என்னை மணமாலை அணிவித்தனை. இப்ப அன்னைக்கு போனவரே வேறு ஒரு உருவு விளைந்ததோ, வேற ஒரு உருவு ஒண்ணு குச்சிச்சாயா அங்க வரமாட்டேன் கேக்குறாரு இல்லையா? உலகியல் நடப்பத்தை கேட்கிற மாதிரி அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு போனா 2வது வரலையே. அதனால்தான் என்ன சொல்றாரு, இரட்டை கோல் தாப்பால் போடடி இவருக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்கின்றதுன்னு சொல்றாரு இல்லைங்களா? இவருக்கு எனக்கும் வழக்கு இருக்குது, இரட்டை கோல் தாப்பால் போடுன்ற. அதுக்கு பிறகுதான் அவர் போயிட்டு ஒற்றியூர்ல போயிட்டு கேட்கிறார், தாயிலார் என தந்தை உன் திரு சன்னதி வந்தடைந்தால் வாயிலார் என்று இருக்கின்றேன், ஒரு வார்த்தையும் பேச மறுக்கின்றேன், கோயிலாக என் நெஞ்சத்துள் அமர்ந்த குணப்பெரும் குன்றே, ஓயிலாது அருள்பாலிக்கும் ஒற்றி ஈஸ்வரனேன்னு கேட்கிறார். 2ஆம் திருமுறையில கேட்கிறார், ஐயா எனக்கு உண்மையை சொல்லு, நான் பாட்டு வந்து போறேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேன்ற. அதுக்கு வாய் திறந்து இவர் பதில் சொல்றாரு. 2ஆம் திருமுறையில அவர் கேட்டதுக்கு எப்ப பதில் சொல்றாரு? 6ஆம் திருமுறையில தோங்கலை மகனே எழுந்தது, சவுதி ஆதி எல்லாம் செய்து கொண்டு கோலத்தால் என் மகன் என்று காட்டு, இன்னும் 2½ கடிகையிலே உன்னை மனம் வைப்பன் 6ஆம் திருமுறையில தான் வாயை திறக்கிறார். இதுக்கு இடையில நடந்ததுதான் இப்ப நம்ம பார்க்கணும். ராமலிங்க சாமி எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு அவரே சொல்றார், நானா வரலங்க, நான் அங்கதான் இருந்தேன், அவர் அனுப்புனாரு. அப்ப என்ன பண்ணாரு, ஸ்பெஷல் டியூட்டி தாசில்தார் ஸ்பெஷல் டியூட்டி அவர் அனுப்புறாரு. அதனாலதான் அவரு எல்லாத்தையும் பெற்றுக்கினார்னா யாருடைய பிள்ளை? அவரு
அப்பனுடைய சொத்து யாருக்குங்க? பிள்ளைக்குதான். பிள்ளைக்குதான். வரும்போதே சொல்லிட்டாரு அவர், இயேசுவும் பிள்ளைதான். இது வந்து நம்ம ஒன்றும் அங்கங்க போய் வள்ளலார் வேற, மத்த முருகர் வேற, விநாயகர் வேற, சிவம் வேற, அவர் வேற. இன்னைக்கு வந்து அவர் நெத்தியில இருக்கிற திருவள்ளுவர் நெத்தியில இருந்த விபூதி ஆயிடுச்சாச்சு, வள்ளலார் நெத்தியில இருந்த விபூதி இன்னைக்கு ஆயிடுச்சாச்சு இல்லையா? அப்ப அவர் வேற இவர் வேற இல்ல. விபூதியே வைக்க கூடாது வள்ளலார்னு சொன்ன சன்மார்க்கெல்லாம் என்ன சொன்னா, என்ன ஆனாங்கன்னா செத்து தான் போனாங்க. ஏன் செத்து போனாங்க? இப்போ வள்ளலார் என்னங்க சொல்றாரு, சாவாதவன் தான் சன்மார்க்கின்னு சார். அப்போ சன்மார்க்கத்துல இருக்கிறவங்க ஒருத்தன் செத்து போட்டானா அவன் சன்மார்க்கியா? இல்ல. அப்ப நாமெல்லாம் யாருன்னா சன்மார்க்கத்துல இருக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ அரசியல் கட்சி இருக்குதுன்னா ஒரு கட்சியில் அவன் இருக்கிறான்னா அவனே அந்த கட்சியினுடைய நிறுவனரா ஆயிட முடியாது. இப்ப நான் அதிமுக உறுப்பினர்னா நானே எம்ஜிஆர் ஆயிட முடியாது இல்லையா? நான் சன்மார்க்கத்துல இருக்கிறேன்னா நான் வள்ளலார் ஆயிட முடியாது. திமுக இருக்கிறேன்னா நான் கருணாநிதியாவோ ஸ்டாலினாவோ ஆயிட முடியாது. அதுல உறுப்பினர் அவ்வளவுதான். போதும் சொல்லிக்கிறேன் நாங்க ஒண்ணு விட்டா போதுங்க. என்றும் இளமையோட இருக்க நன்றி அதரும் ஞானமா சன்மார்க்கத்துல இருக்கிறவங்க எப்பவுமே இளமையா தான் இருப்பாங்க. ஏன்னா இப்ப சன்மார்க்கத்தை வந்து இப்ப ஐயா சொன்னார் கலம்பர்ல சன்மார்க்கம் நான் நடத்தல, அவர் தான் நடத்துகிறார். விடியாலம் 3 மணிக்கு ஏந்து ஆர்டி மார்க்கெட்ல போய் காயை வாங்கி வந்து கொடுத்து சமைக்க சொல்லி அவசரமா 9 மணிக்கு பிரிஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தம்பி மணியை கூப்பிட்டு இப்ப வாப்பா கொஞ்சம் வண்டி ஓட்டணும் என்னால முடியாது தூங்கிடுவோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவசரமா வரும். காரணம் என்ன? 2 காரணம் தான். அருப்ப அருணாச்சலம் ஐயா மேல இருக்கிற மாறாத பற்று, வள்ளலார் மேல இருக்கிற அன்பு. நம்ம அந்த தேவநாதனா யாரு சார் அவர் நம்ம பத்திரிகையில நம்ம பேரை போட்டார். இதை முடிச்சுட்டு ராத்திரி 8 மணிக்கு சந்தவாசல் கோயில்ல மாணிக்க வாசகரை பத்தி வரலாற்று முறையில பேசணும். இப்போ ராமலிங்க சாமியினுடைய விஷயத்த நம்ம எதுல இருந்து பேசணும்னா அவர் எது வந்தார் இந்த நில உலகத்துக்கு வருவிக்க விட்டார். எதுக்காக ஆண்டவர் அனுப்புறாருன்னா இந்த சாகாத விஷயத்தை கத்துக்கூட மரணமில்லா பெருவாழ்வை போய் மக்களுக்கு போதிச்சுட்டு வா, அதை ஏத்துக்க அப்படின்னு தான் வர்றார். அப்ப உண்மையிலே இந்த வேற மார்க்கத்துல வந்த 4 பேர் வந்தாங்க. அவங்க இந்த மார்க்கத்தை சொல்ல பக்தி மார்க்கத்தை அறிவித்தார்கள். இல்லைன்னு சொல்ல நம்ம மறுக்கல, பக்தி மார்க்கத்தை கொடுத்தாங்க, சிவனை வணங்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா வள்ளலார் ஒருத்தர் தான் என்ன சொல்றாரு, என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தோழி. வேற எந்த மார்க்கத்திலேயாவது இந்த மாதிரி பறையடிச்சு சொல்லவே மாட்டான். இங்க வந்தீங்கன்னா நீங்க சாகாம இருக்கலாம். ஆனா வந்துடுறோம், வந்த பிறகு செத்து போறோம்னா நம்ம கையில தான் ஃபால்ட் இருக்கு. என்ன ஃபால்ட்னா இப்ப பாருங்க, இது இந்த மூடிய இல்ல மூடி காட்டுறதுக்காக இப்போ இத கரெக்டா மூடனா மூடி கொஞ்சம் தப்பு மரம் ஏறிச்சுன்னா என்ன மூட முடியாது. அதே போல சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க வள்ளலார் என்னென்னலாம் சொன்னாரோ அந்த படிநிலையை செஞ்சோம்னா சத்தியமா சாக மாட்டோம். ஏன்னா பொய்யாத வார்த்தைகளே நான் பேச வேண்டும்ன்றார். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் சொன்ன வள்ளலாரு பொய்யாத வார்த்தை பேசணும்னு சொன்னார். பொய்யாத வார்த்தைன்னா அப்ப சன்மார்க்கி சாக மாட்டான்னு சொன்னார். ஆனா நம்ம செத்து போறோம்னா இப்ப பால்ட் யார் மேல இருக்குது? நம்ம மேலதான் இருக்குது. நாம வந்து இன்னைக்கு வரையில் என்ன பண்றோம், அடுத்தவனை திருத்தத்துக்கு தான் முயற்சி பண்றோமே தவிர நம்மளை திருத்திங்கன்னு ஒரு சன்மார்க்கின்னு நான் என் உள்பட சொல்றேன். ஒரு சன்மார்க்கியம் தன்னை சன்மார்க்கத்துக்கு உரியவனா வள்ளலார் சொன்னபடி நம்ம இருக்கிறோமா? வள்ளலார் சொன்ன மாதிரி ஐயா சொன்னார் ஒரு மேடையில சன்மார்க்கிங்க கையடி கூடாதுன்னு சொன்னார். ஆனா அவர் பேசின மேடைக்கு தலைவராக இருக்கிறவரே இன்னைக்கு வரையில 60ஆம் கல்யாணம் பண்ணிட்டு கூட டை அடிச்சுட்டாங்க. இவரு இல்லைங்க, இவர் எந்த மேடையில பேசினாரோ அந்த மேடைக்கு தலைவர் சொல்றார். அதனால சன்மார்க்கன்றது என்னன்னா வள்ளலார் என்ன சொல்றாரு, பசித்தவனுக்கு சோறு கொடு, நோயுற்றவனுக்கு மருந்து கொடு, ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடு. நீ அதை கொடுத்துட்டு மீதிலாம் இப்போ போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாங்க, ஆள் எடுத்து பிறகு அவன் என்ன பண்றான், அவன் தான் ட்ரைனிங் கொடுக்குறான் இல்லையா? இப்ப சன்மார்க்கத்துக்கு வந்த உடனே சன்மார்க்கத்துக்கு அந்த சன்மார்க்க படிநிலையை ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய குரு யாரு? யாரையா? சன்மார்க்கம் நடத்துற நம்மள கொடுக்கணும் இல்ல, வள்ளலார் தான் கொடுக்கணும். ஆனா அதுக்கு நீ என்ன பண்ணணும், அவர் மட்டுமே குருவா ஏத்துக்கணும். ஆமா, இங்க இருக்கிறவங்க நீதான் குருன்னா அவன் முன்னாடி போனேன்னா யாரும் கோச்சு கூடாது. 80 வயசான சன்மார்க்கி கூட மேடையில பேசும்போது என்ன சொல்றான், மேடையில் நல்லா பேசுறா, சோத்து பானைக்கு ஒரு மாத்து பானை ஓனர்னு வச்சுக்கிறார். அப்ப அவர் சன்மார்க்கியா இல்ல? அவர் பின்னாடி போனா நம்ம எப்படி, அவர் எப்படி நம்ம ட்ரைனிங் பண்ணுவார், எப்படி பண்ணுவார்? பண்ண முடியாது. என்ன தொட்டு காட்டி
சாமி உங்களை தொட்டு காட்டல சாமி. உதாரணம் 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 உதாரணம். இல்ல இல்ல 80 வயசுக்கு தான் தொட்டனே தவிர அதுக்கு தொடல சாமி. இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, நாம வந்து கட்டுறது நின்னிடத்தை அவர் சொல்றார். நான் யாரையும் குருவா ஏத்துக்கல, உங்ககிட்ட தான் கட்டுறேன். நானா படித்தேன், நீயே படிப்பித்தாய். பின்பு இச்சை ஒழித்தாய், நீயே ஒழிப்பித்தாய். உன் அருளை பெற்றவன் போல் நடித்தேன், நானா நடித்தேன். நானா நடித்த நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து வீடகத்தே புகுந்துடு விளைந்தேன்றார் மணிவாசகர். இவர் என்ன சொல்றாரு, நானாயா நடிச்சேன், உன் அருளை பெற்றவன் நீயே நடிப்பித்தாயினர். எல்லாத்துக்கும் காரணம் ஒரு கட்டத்துல உச்சக்கட்டத்துல வந்து என்ன சொல்றாரு, இறைவன் நீ ஆகில் இற்றை பொழுதே ஈக இது தருணம். இன்னைக்கு ராத்திரி வந்து என்ன அருள் கொடுக்கலன்னா ஊர் உலகம் உன்னை காரித்து போயாங்க. யார காரித்து சொன்னாரு? அருட்பெருஞ்சோதி. ஏன்னா என் மீது தப்பு எதுவும் இல்ல. நீங்க அவங்க சொல்ற எல்லாத்தையுமே பாருங்க, என் மேல தப்பு இல்ல. அப்ப அந்த அளவுக்கு தப்பு இல்லாத பத்தரை மாத்து தங்கமா இருந்தாரு ராமலிங்க சாமி. நீ பத்தரை மாத்து தங்கமா இருந்தீங்கன்னா சன்மார்க்கு சாவு உங்களுக்கு வருமா? வராது வராது. அப்ப நம்ம செத்து போறோம்னா தப்பு யார் பண்ணல? நம்ம பேர்ல தான் இருக்குது. ஒண்ணு நம்ம அதுக்கு அதாவது 100 டிகிரி செல்சியஸ் வந்தாதான் தண்ணி கொதிக்குங்க. ஆமா, அது யார் வீட்டு வேணாலும் இருக்கட்டும், யார் வீடா இருந்தாலும் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கொதிக்கும் இல்லையா? அது வரலன்னா நம்ம மேல தானே ஃபால்ட். அப்போ சன்மார்க்கத்துல இருக்கிறவங்க அந்த நிலையை அடையணும்னா என்ன பண்ணணும்? அதுதான் என்ன, அவரை ஒவ்வொன்னா பெற்றுன்னு வர ஒவ்வொரு விஷயமா அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கை பிடித்து, நான் உன் கால் பிடித்தேன் சொன்னார். உன் காலை பிடிச்சியா நான் விடமாட்டேன். திருவிடுத்த விளையாடி திரிந்த என்னை வலிந்து மணமாலை அணிந்தனே, உன் காலை பிடிச்சிட்டா விடமாட்டேன். வாசியும் மூசியும் பேச்சு பயன் என்ன? வாசி மூசியும் பேச்சு பயன் என்ன? கல்விக்கு அதிபதி யார் ஐயா? இது வந்து சத்து விசாரணை தான், சொற்பொழிவு இல்லை. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பேச்சுவார்த்தை தான். சொற்பொழிவு செய்யற அளவுக்கு நான் ஐயா மாதிரி பெரிய ஆள் இல்ல, நூல் பல எழுதுகின்ற ஆசிரியரும் அல்ல. இப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்துட்டார், அவர் வேலையை அவர் செய்யறார், ஆள் எடுத்துக்கிறார். இப்போ வள்ளலார் என்ன பண்ணிக்கிறாருன்னா, இந்த மாதிரி யாரெல்லாம் பிட்டாகிறாங்களோ 40 மார்க் எடுத்தா பாஸ்னா 38 மார்க் எடுத்தோடனே பாஸ் போடுறான். சென்னையில் பாயுகின்ற ஆறு எதுன்னு கேட்கிறான், அவன் வந்து கோவம் எழுதிடுவான், கோவம் நதின்னு. அதான் அவர் திருக்குவ பூவ புறான்ட்டு சிவபிரகாஷ் சாமி நூலை எழுதியிருக்காரு. அத ஆசிரியர் பாக்குறாரு, 38 மார்க் எடுத்துட்டான், இந்த 38க்கு 2 மார்க் போட்டா அவன் பாஸ் ஆயிடுவான்னு சொல்லிட்டு சென்னையில் பாயும் 6 வரைக்கும் பாதி ரைட்டா எழுதிக்கிறான் இல்லையா? அது வரைக்கும் அடியில கோடு போட்டு டிக் வச்சு சார் 2 மார்க் போட்டு எனக்கு சன்மார்க் இல்லையா? அது மாதிரி ஆசிரியர்களுடைய கருணையினால் தான் நம்ம வந்தோம். இவரு வந்தாரு, அந்த நிலையை பெறார். இவர்கிட்ட சொல்றார், ஒவ்வொரு படிப்படியா ஸ்டெப் ஆக்கி நம்மகிட்ட வந்து 2ஆம் திருமுறையில என்ன சொல்றாரு, இன்னொரு பொய்ச்சிறையில் இறைவன் பிரம்மன் என்னை அடைக்க வல்லவனோ. என்னங்க பொருள் அது? இன்னொரு தாய் வயிற்றுல நான் என்ன மீண்டும் வந்து போடுவானா அப்படின்னு எப்ப கேட்கிறாரு? 2ஆம் திருமுறையில கேட்கிறாரு. அப்பவே அவர் என்ன பெற்றுனாரா இல்லையா? அது பொருள் என்ன? தெய்வமணி எனக்கு வந்து இறைவன் பிரம்மன் வந்து இன்னும் ஒரு தாய் வயிற்றில் என்னை அடைக்க வல்லவனா அடைக்க முடியாதுன்றார். மரணம் இல்லா பெருவாழ்வை பெற்றுக்கொண்டான்னு சொல்றார். அப்பவே அதுல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அந்த நிலையை மாத்தி மாத்தி கொண்டு வந்து மேல வரும்போது வெளிப்படையாவே காட்டுறார். அப்பேற்பட்டவர் என்ன சொல்றாரு, ஒரு காலகட்டத்துல இந்த ஜனங்க வந்து பேருபதேசத்துல சொல்றாரு, பாவம் அந்த ஜனங்க, நான் யாருன்னு தெரியாது, அதாவது கடவுள் யாருன்னு தெரியாது, என் பின்னால சுத்திங்கிறான், உண்மையான தெய்வம் எதுன்னு தெரியல, எனக்கு அப்புறம் உனக்கு சொல்றது கூட ஆள் இருக்க மாட்டாங்க, 10-15 தினங்கள் நான் இந்த அறைக்குள்ள இருக்க போறேன்னு சொல்லிட்டு போறாரு. கடைசியா வாய் திறந்து சொல்றாரு பேருபதேசத்துல. அப்பேற்பட்டவர் என்ன சொல்றாரு, அருள் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு முரசு பற்றி சொல்றான், நான் அவனானேன் என்று அரையப்பா முரசுன்றார். இதுல இப்ப இவர் சொல்ற சைவ சித்தாந்தமா இதுல இருக்குது. இப்போ முக்தியில வந்து 2 முக்தி சொல்றான், பதமுக்தி அப்புறம் பரமுக்தி அபரமுக்தின்னு சொல்றான். சிவனா கூடவே இருக்கிறது வேற, சிவனா மாறுறதுன்றது வேற இல்லைங்களா? வள்ளலார் வரும்போது சிவனோட இருந்தார்.
இப்போ கடைசியா போகும்போது என்ன ஆனாரு, நான் அவனானேன் என்று அரையப்பா முரசுந்தார், சிவமா ஆயிட்டார். அப்ப அதுக்கு ஒரு இப்ப இவங்க பேச்சு இருக்கிறாங்க, எம்பிபிஎஸ் முடிச்சா பாண்டிச்சேரியில, அன்னைக்கு ஸ்டூடெண்ட், இப்ப அந்த காலேஜுக்கு வராங்கன்னு வச்சுக்க, அவ ஸ்டூடெண்டா இப்ப எதுக்கு போறான்னா வேலை செய்யறதுக்கு போறா, ப்ரொஃபஸர் ஆகுறாங்க இல்லையா? அப்ப போனா படிக்கிறதுக்கு போவா, ப்ரொஃபஸரா தானே போவா. அந்த மாதிரி வரும்போது நிலைமை வேற. இப்ப திருமணம் அவர் பள்ளியிட வந்தா அவர் திருமணம் படிக்கிறதுக்கு தான் வந்துக்கிறாங்க நம்ம சொல்ல முடியும், படிக்கிறதுக்கு வந்தாருன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதுபோல வள்ளலாருடைய நிலைமையை ஒண்ணு பார்த்து நம்ம அருட்போடு ஒன்றி நம்முடைய வாழ்க்கை நடைமுறையை நாம அடாப்ட் பண்ணிக்கணும். தர்மசாலையை கட்டினாரு, கடைசி வரைக்கும் தர்மசாலையில இருந்தாரா? இல்ல. மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பயனை எல்லாம் காலையிலே தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனித்தந்தையேன்னு சொன்னார, தர்மசாலையில இருந்தாரு. இன்னைக்கு தெரு தர்மசாலை வச்சிடறான். தர்மசாலை வச்சா கூட அந்த தர்மசாலை நிறுவனர் யாரோ அல்லது உறுப்பினர் யாரோ அவங்க பங்குல இருந்து சாப்பாடு போடணும். இப்ப ஆறுங்க ஐயா ஒரு 10,000 கூட, அண்ணாசர் ஐயா ஒரு 20,000 கூட, கோல்சம் ஒரு 10,000 கூட வாங்கி போட்டோம்னா இந்த காலேஜ் ஹாஸ்டல்லாம் ஆயா போனது இல்ல, அந்த ஆயா தான் முதல்ல சொத்தத்துக்கு போனோம் இல்லைங்களா? இப்ப அந்த ஆயாவுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அந்த ஆயா எங்கேயோ வேலை செய்யுது. இப்ப 2,000 பேருக்கு சாப்பாடு போட்டு ஒரு நாளைக்கு. ஆமா, ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா 2,000 பிள்ளைங்க இருக்காங்க. பிஃபார்ம், டிஃபார்ம், பிஎஸ்சி, நர்சிங், அந்த ஹாஸ்டல் எல்லாம் ஒரே ஹாஸ்டல் தான். அந்த ஹாஸ்டல்ல சமைச்சு போட்ட ஆயா, அந்த ஆயா ஒரு வேலைக்கு 2,000 பேருக்கு சாப்பாடு போச்சுன்னா அதான முதல்ல போனோம். ஏன் போலாம்? அது வீட்டுக்கு தான் போகுதுப்பா, வீட்டுக்கே போக முடியல. அதால அதே அந்த வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு ஆசைப்படுவோரை வீட்டை விட்டு ஓட்டாண்டி ஆக்குவாண்டின்னு இவர் தான் அடிக்கடி சொல்லுவாரு. அதான் எங்களுக்கு பெருமாள் நீங்க தானே சாமி. அதனால நாங்க சொல்றோம். இப்போ அந்த நிலையில இருக்கும்போது தர்மசாலையை மட்டுமே ஒரு மனிதனை அங்க கொண்டு போய் சேர்த்துருமானா சத்தியமா சேர்க்காது சார். வள்ளலார் பெற்றுக்கொண்டாருன்னா வள்ளலாருடைய நிலை வேற, அவருடைய ஆன்மா கடந்து வந்த பாதை வேற, அவருடைய அனுபவங்கள் வேற. நீங்க 6 திருமுறையும் பாருங்க, 12 திருமுறையும் பாருங்க. சைவத்தில் இருக்கிற 12 திருமுறையும் எடுத்துங்க, எதையும் எடுத்துங்க. அவங்களுடைய அனுபவத்தை தான் அது கொண்டு வந்து காட்டுறான். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின்னும் என்னப்பன் என்னை வண்ண பணித்து வாயென்ற வான்கருணை அப்படின்னு மாணிக்கவாசகர் பதிவிக்கிறார். என்ன சொல்றாரு? அன்புக்கு கண்ணப்பனை வச்சுக்கா, நீ கண்ணப்பனுடைய அன்பை பார்த்த பிறகு கூட அன்பே இல்லாத என்னையும் வந்து காட்டினியா, உன்னுடைய கருணையே கருணையா, என்னையும் வந்து வலிந்து ஆட்கொண்டேன்னு சொல்றாரு இல்ல. அதெல்லாம் என்ன சொல்றாரு? அன்பு நம் பிடியில் அகப்படும் மலையே. அப்ப அன்பு இருக்குதா? இப்ப நமக்கு வந்து நீங்க வந்துங்க எல்லா சன்மார்க்கையுமே அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட முதல்ல அன்பா இருங்கன்னு சொன்னாங்க. வேற ஒண்ணும் சொல்ல, எங்க மேல நீ அன்பு காட்டுன்னு சொல்ல. உன் மனைவி, உன் புள்ள, உன் சொந்தக்காரன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனா நடைமுறையில வந்து முடியல. இப்ப என்னைய கூட நான் கூட என்னையாச்சுலாம் நீங்க கேட்கலாம், ஐயா உங்க குடும்பத்துல எல்லா பேர்லயும் அன்பா இருக்கிறீங்கன்னா இல்ல, அதான் உண்மை. அன்பா இருந்ததுக்கு அடையாளமா தான் 2 பிள்ளைங்க இருக்குது ஐயா. ஒன்னு ஸ்டேட் கவர்மெண்ட், ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா நம்மளால அத முடியல. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சுயநலம். இப்போ வள்ளலாருக்கு சுயநலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சுயநலம் இருந்ததுனால தான் அவர் கதவு தாப்பா போட்டுனாரு போதும் அப்படின்னு. ஏன்னா இன்னும் இல்லைன்னா இங்க பண்ண பட்டதெல்லாம் போதும் அரசேன்றாரு, இனி பட முடியாது துயரன்றாரு. என் உடல் பொருள் ஆவி எல்லாம் மனமும் வந்து எடுத்துன்னு மனம் வந்து கொடுறான்றாரு. மனம் இன்னைக்கு ஏன் ஒரு சன்மார்க்கு போய் 100 ரூபாய் கேட்டா மனம் வந்தா கொடுக்குவோம், மனம் வந்து கொடுக்குறான் ஐயா. இல்ல அண்ணா சொன்னா ஐயா என்ன நினைச்சுக்கோறோம், அதுக்காக தான் கொடுக்குறோம். கோன்சாமி என்ன நினைச்சுக்கோறோம், ஆறுமுகம் என்ன நினைச்சுக்கோறோம். வள்ளலார் மேல பட்டு வச்சுங்கன்னா ஏதோ கொஞ்சம் வியான் நடத்துறாங்களே அது கொடுக்கணும்னு கொடுக்கல. சாராய கடைக்கு கொடுறானா கொடுக்குறோம். ஐயோ அது கூட்டமே கூடி போகுது. அதான் சொல்றோம். 5000 கூட மகளிருக்கு போட்டாங்களே தவிர வள்ளலார் மன்றத்துக்குலாம் 5000 போடு. கரண்ட் இலவசமா கொடுன்னு சொல்லியா? நாங்க எதுவும் கேட்கல, எதுவுமே பண்ணுவாங்க. எங்க தர்மசாலை இருக்குதோ அந்த தர்மசாலைக்கெல்லாம் இலவச மின்சாரம் கொண்டு வந்தாங்களா?
ஏன் நீங்க கோரிக்கை வைக்க மாட்டீங்க? மீதி பேர்லாம் இப்ப வடலூர் புனித நகரமாக்கு இத பண்ண அத பண்ணுன்னு சொல்றீங்க. தர்மசாலை எங்கெங்க நடத்துறாங்களோ, எங்க சாப்பாடு போடுறாங்களோ அந்த தர்மசாலைக்கெல்லாம் இலவச மின்சாரத்தை கொடுன்னு ஒரு சட்டத்தை போட சொல்லுங்க. எங்க பலியிடக்கூடாதுன்ட்டு ஒரு அம்மா முதல்வர் சட்டம் போட்டாங்க. ஆமா ஆமா இல்லையா? சொல்லுங்க, நான் ஜெயலலிதாவை தான் சொல்றேன். ஆமா போட்டாங்க. சட்டம் ஒண்ணு போட்டாங்க. அந்த புண்ணியவதி என்ன பண்ணணும்? கையெழுத்து கும்பிடணும். ஆனா அதுக்கு எழுத்து சட்டம் இது போட்டான். யோசிச்சு பாருங்க. அதனால இன்னைக்கு வந்து நம்ம கிட்டே ஒற்றுமை இல்லையா? நீங்க சன்மார்க்கம் வள்ளலார் கண்ட சன்மார்க்கம் தானா? இல்ல. சன்மார்க்கம் கிட்ட என்ன இல்ல? ஒற்றுமை இல்ல. ஒற்றுமை இல்லாம காரணம் என்ன? பதவி சுகம், பாசம். இவர் எதுவுமே உள்ளே எல்லாத்தையும் விடாத சன்மார்க்கம். ஒரு மாநில தலைவருக்கு பதவி சண்டை போட்டுன்னு 2 பேர் தனியா பிரியலாம். இத்தனை சங்கம் வச்சீங்கன்னா அப்புறம் வள்ளலார் சொன்னா இன்றைய நிலைமைன்னு பாத்தீங்கன்னா யாரும் போய்ச்ச கூடாது. சன்மார்க்கம் எப்படி இருக்குதுன்னா சமூக விரோதிகளின் கூடாரமா இருக்குது ஐயா. நான் என்கிட்ட ஆதாரம் இருக்குது. எந்த மேடையில் வேணாலும் பேசலாம், இல்லை போய் என்கிட்ட வந்து பேச சொல்லணும். எல்லா தப்பும் பண்றான். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தலப்பா கட்டி நான் தான் சன்மார்க்கின்னு சொல்றேன். மற்ற மதத்துல போய் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் இவங்க ஆதீனமாவும் சொல்லலாம். ஒருத்தனை நான் கேட்கிறேன், ஐயா நான் தான் இந்த மதத்துக்கு ஆதீனம் ஆக முடியுமா? தம்பி முடியாது. ஆனா இவன் என்ன பண்றான்? நான் சன்மார்க்கின்னு எனக்கு அகில உலக சன்மார்க்க சங்கம் சொல்றான். அடிப்படை விளக்கமே இல்ல. அகில உலக சன்மார்க்க சங்கம். அப்ப என்ன அர்த்தம்? வள்ளலார் வந்து எதை கண்டாரோ அது இல்ல. நாடகம் சன்மார்க்க நாடகங்கள் நன்றாக நடக்கிறது. சிவாஜி கணேசனை தாண்டிய நடிகர்கள் சன்மார்க்கத்தில் இருக்கின்றார். வேற மார்க்கத்தில் இருக்கிறானா இல்லையா? சன்மார்க்கத்தில் இருக்கிறா. இதை நம்மளால நிரூபிக்க முடியும். அதனால சன்மார்க்கத்துக்கு வரவங்க வாங்க, தயவு செஞ்சு வாங்க. நம்ம லெவல்ல இந்த சன்மார்க்கத்தை என்ன பண்ணா அவர் சொன்னார், பொய்யை விட்டு புறப்பட்டேன் மன்றாடும் ஐயரை கண்டேன் அடி. 5 பேருக்கு இந்த வேலை இல்லைன்ட்டார் சன்மார்க்கத்தை. ஐயமுற்றார், பொய் பிடித்தார், தம்மையறியார், இன்னும் 2 சாமி. ஐயமுற்றார், பொய் பிடித்தார், தம்மையறியார், இன்னும் 2 பேர். அந்த 20 தான் வந்தார். 5 தகுதி சொல்ற. அந்த தகுதி இருந்தா தான். இப்போ செல்வத்துக்கு அதிபதி யார் சாமி? செல்வத்துக்கு அதிபதி லட்சுமி. அவன் வீட்டுக்காரனால நீங்க வெளியில பார்க்க முடியல. இவர் தான் சொன்னாரு, அவன் வீட்டுக்காரனால பார்க்க முடியல. படிப்புக்கு அதிபதி சரஸ்வதி. அவன் வீட்டுக்காரனாலே பார்க்க முடியல. நம்ம வள்ளலார் பிறக்கும் போது ரொம்ப ஏழ்மையா கணக்கு பிறந்தார். அது இல்லாத அது மட்டும் இல்ல, அவரை தேடின்னு வந்து காட்டினாராம். சொன்னாரு, குஞ்சி அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்தாரு. குஞ்சி அவர் தொப்பு கிட்ட போய் கையும் தலையும் காலை தூக்கி காட்டினாராம். தூக்கி திருவடியும் இதை தூக்கி காட்டினாராம். அப்போ ஒண்ணு நமக்கு புரியுதா? பணத்தால கடவுளை பார்க்க முடியாது. அதே மாதிரி நான் மெத்த படித்த மேதாவினாலும் பார்க்க முடியாது. எதால பார்க்க முடியும்னா சன்மார்க்கத்துக்கு வந்து அன்பால தான் பார்க்கணும். எங்க வந்து அன்புருவம் தாங்கிய பின்பு அருளுருவம் தாங்கினாயிருந்தார் இல்லையா? அன்பு உருவம் தாங்கிய பின்பு அருள் உருவம் தாங்கினாய். அவர் அப்ப ஆரம்பத்திலே சொல்றாரு, நான் குழந்தையா இருக்கும் போதே எனக்கு அருந்ததுலயும் பொருந்ததுலயும் இஷ்டம் இல்லையா? தாய்க்கு இந்த பால் குடிக்கிறதுலயும் அருந்துதல் பொருந்துதல்னா புரியுதுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்ல. அதெல்லாம் நீ சொல்லிதானே ஏன்னா அதெல்லாம் இன்னைக்கு எல்லாருமே இஷ்டமாக்கனா, அதனால அதை சொல்றேன். அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல. உனக்கு தெரியும், இதே மாரி நீ எதனா செய்தா அது உன் செயல்ன்ற அருட்பாவோட பதிய வைக்கிற. சுந்தரமூர்த்தி எப்படி சொல்றாரோ, ஒரு கண்ணை புடிங்கினாரு, அப்புறம் கோல் குத்தாரு, 2வது கண்ணை குத்தாரு அப்படின்னு அங்க பதிய வைக்கிறாரோ, அதே போல இவர் பதிய வைக்கிறார். முடித்த ஒரு வெவ்வினையோ அங்க பார்த்து இவர் தான் சொல்றாரு, அது வந்து எனக்கு விருப்பம் இல்ல, ஒரு மடந்தை கலந்தாகின்ற பின் அது எனக்கு விருப்பம் இல்ல, எல்லாம் என் செயல் என அறிகன்னு அவர் சொல்றாரு. அது அப்ப அதெல்லாம் விருப்பம் இல்லைன்ற இல்லையா? அகவல்ல சொல்ற மாதிரி அந்த மூல மந்திரம் மூலப்பொருள் நம்மகிட்ட ஒருத்தர்கிட்ட இருக்கிற சுக்கிலும் கட்டியாகி மேலே ஏறணுன்றார். அதுதான் அது. எப்படி முடியும்? இவங்க 2 பேரும் வெளியே தேடினாங்க, வள்ளலார் உள்ளவே தேடினார். இத வந்து திருமூலர் சொல்றார். ஒரு மகள் தன்
தாய் வந்து தன் மகளுக்கு கணவனோடு ஆடிய விஷயத்தை சொல்லுனா எங்கன்னு சொல்றது? அகத்தில் கண்கொண்டு பார்க்கும் முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கால் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். அப்ப நம்முடைய பார்வையில உள்பக்கமா திருப்ப சொல்ற. எதை செஞ்சாலும் இப்போ கம்ப்யூட்டர்ல நம்ம ஒர்க் பண்ணோம்னா அதை சேவ் பண்ணாதான் நிற்கும். எவ்வளவு நேரம் வேலை செஞ்சாலும் போய் நம்ம என்ன பண்ணோம், ஃபைல்ல சேவ் பண்ணணும். அப்ப நம்ம செய்யறதெல்லாம் சேவ் ஆகிற ஒரு இடம் எதுன்னா தியானம் தான் சேவ் ஆகுது. அந்த தியானம் தான் செய்யணும். அதுதான் திருவரையை திறந்து காட்டினாங்க. ஐயா இது உள்ளதான் தியானம் பண்ணியிருந்தாரு. தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவர் வந்தாரு. தொங்கலை மகனே எழுந்தாரு இன்டிமேஷன் கொடுத்து வராராம். மீதி பேருக்குலாம் தெரியல. பட்டத்தார் கூட என்ன பண்றாரு, கையில ஒரு கரும்பை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தலமா போறார். மாதா உடல் செழித்தால், வேதா கை செழித்தால், வல்வினையன் கால் செழித்தேன். ஐயா என்னை எத்தனை பிறவி படிச்சு என்னுடைய வேதா பிரம்மம் வந்து கை சோர்ந்து போயிட்டாயா. எங்க அம்மா பெத்து உடம்பு சோர்ந்து போச்சு. நானும் வச்சு பொண்ணு என் கால் செஞ்சு போச்சு. இன்னும் ஒரு தாய் வயிற்றில் புக்கு பிறவாமல் இருப்பையூர் இறைவனே அப்படின்னு சொல்றார். சிவனை பார்த்து. ஆனா வள்ளலார் என்ன பண்றாரு, இதுதான் நல்ல நேரம் பார்த்து சொல்ற. சிறந்த நீங்க எங்கன்னா ஜோசியம் பார்க்கணும்னா இதுல இருக்கிற மாதிரி ஜோசியர் போகணும். இவர்கிட்ட போங்க. இவர் இறைவனுக்கே ஜோசியம் சொன்னவர். இது நல்ல தருணம். இதே நல்ல நேரம். இப்ப வந்து எனக்கு புடியா ஈக இது தரணும்னு சொன்னார். அவர் ஏத்துனார். இவர் சொன்னது எல்லாத்தையுமே அவர் ஏத்துனார். இப்போ இவர் மட்டும் வள்ளலார் அருட்பாவுல பாத்தீங்கன்னா நான் வந்து அவர் புள்ளன்னு சொல்றதோட இப்ப மோடிக்கு என்ன தெரியுறதோட அவருக்கு என்ன தெரியும் இல்ல. இவர் சொல்றாரு அருட்பெரு ஜோதி ஆண்டவர் நீ என் பிள்ளை ஆதலால் இப்படி இத்தனன் வேறு என்ன சற்குருவே. என்ன சொல்றாரு, நீ என் புள்ளன்னு சொல்றாரு. ரெண்டு விஷயம் இல்ல, ரெண்டு விஷயம் சொல்லிட்டு நான் நிறைவு செய்யறேன். மணி 1 ஆயிடுச்சு. பசி வந்தா பத்து பண்ணணும். அருட்பாவை யார் எழுதுனான்னு நினைக்கிறீங்க நீங்க? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உள்ள இருந்து எழுதினார். அவர் சொன்னாரு ஆத்தர். நம்ம ஐயா தான் எழுதினார். ராமலிங்க சாமி தான் எழுதினார். ஆனா ஆத்தர் யாரு? உள்ள இருந்து உணர்த்துறாரு. ஆத்தர் யாருன்னா சிவபெருமான் தான். அதனால அருட்பா தான் வேதம். சிவபெருமான் என்ன சொன்னாரா அது என்னதுங்க? வேதம் தானே. வேதத்தை யாரு? இறைவன் சொன்னது. இவர் சொல்றார் எல்லாம் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான். நல்ல சொல் மலர் எடுத்து அவர் கொடுக்க நான் கொடுத்தது. இதுக்கு சான்று என்னன்னா கடலூர்ல நடந்த கோர்ட்டுக்கு இவர் போல நிறைய பேர் நம்ம மேடையில கூட என்ன சொல்றோம், ஒரே நேரத்துல வள்ளலார் அங்க போனாரு இங்க இருந்தாரு. வள்ளலார்லாம் போனாங்க. அவர் கோர்ட் இதுவே வாங்க மாட்டேன்றாரு. அந்த வாய்தா கொடுக்கான நோட்டீஸே வாங்கல. வேலாயுத மொழியா தப்பா போயிடும் வாங்கன்னு சொன்னோம்னா வாங்கி தியானத்தை போய் வச்சிட்டாரு. அந்த சினிமாவில் காட்டுறான். எவனோ எழுதி கொடுத்து நானா எடுத்துன்னு வந்தேன் நீ போடான்னு சொன்னான். அங்க உங்க அப்பா ஒருத்தங்க அவன் தான் தப்புன்னு சொல்றான். இந்த அருட்பாவை பார்த்து அந்த படத்தை எடுத்தான். நிஜந்தாங்க அருட்பாவை பார்த்து தான் எடுத்தான். போனவர் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் போனார். ஆனால் தான் அந்த வைப்ரேஷன்ல எல்லாரும் ஏந்து நின்னான். நாம இன்னைக்கு வரைக்கும் என்ன நினைக்கிறோம், வள்ளலார் போனாரு ஏந்துட்டாங்க. நீ போனாப்போ போவாட்டினப்போ உன் பாட்டை தான் தப்புன்னு சொல்லுவான். நான் இங்க சீலை போட்டு நாங்க ஆருத்ரா தரிசனம் காட்டுறோம் அங்கேயே உட்காந்துட்டாரு தர்மசாமி. இருக்குதா இல்லைங்களா? உண்டுதான். அருட்பாவில் தான் இருக்குது. அப்போ அருட்பாவை எழுத முடியாது. இறைவன் சொல்றாரு, இவர் எழுதுறாரு. இப்போ திருவாசகத்தை எழுதுந்து இவரு. ஆனா சொன்னவரை மாணிக்கவாசகர். அழகே சிற்றம்பலமுடையான் கையெழுத்து இல்லையா? திருவாசகத்தை மாணிக்கவாசகர் சொல்றாரு, இவர் எழுதுறாரு சிவபெருமான். ஆனா இந்த திருவருட்பாவை இறைவன் சொல்ல நம்ம ராமலிங்க சாமி எழுதுறது. இனிமேல் இங்க இருக்கிறவங்க எந்த மேடையில பேசினாலும் என்ன பேசணும், அருட்பாவுக்கு ஆத்தர் யாருங்க? ஆத்தர் எழுத ரைட்டர் தான் வள்ளலாரு. ரைட்டர் தான் வள்ளலாரு. ஆத்தர் வந்து இறைவன் தான். அதனால அதான் வேதம். ஒவ்வொரு மேடையிலையும் அருட்பாவே வேதம் வள்ளலாரே வணங்க தெய்வம் சும்மாவா சொன்னோம், ஆதாரம் இல்லாத சொன்னோமா? வேதம் தலைமேற் கொல விரும்பி வேண்டி விரும்பி நினது மலர் பாதம் தலைமை பணி செய்கிடவும் பணித்தன். ஆமா. ஆனா அவர் எப்படி தாய் சொல்கிறார், சாதம் தலைமையில் எடுத்துருவர் தம்பின் செலவும் தரமில்லை. சாதம் எடுத்துன்னு போய் ஒருத்தர் பின்னால எடுத்துன்னு போகிறதுக்கு என்ன தரம் வரும், தனியாக எடுத்துன்னு போய் அங்கே போய் கொடுத்துட்டு தெரியாது. ஒருத்தர் சோறு எடுத்து போறாரு, இவர் பின்னால குழம்பு எடுத்துமோன்னு சொல்றேன். அதுல என்ன உங்களுக்கு அட்ரஸ் தேவை, அவர் பின்னால போனா அங்க போயிட்டு போறேன். அதனால கூட தரம் இல்லைன்ற. இப்போ வந்து மரணம் இல்லா பெருவாழ் வந்து
எல்லாருக்குமே தேவை இல்லைங்களா? அங்க எட்டும் போற குரு யாருன்னா வள்ளலார் தான் குரு. ஆமா. நாம வந்து இந்த ஆசிரமத்துல இந்த மலை அடிவாரத்துல 3 நாள் ட்ரைனிங் தரோம், 3000 ரூபாய் பரிசு. அதுக்கப்புறம் வந்து அந்த சிங்கப்பூர்ல நாங்க தியானம் கத்து தரோம். எந்த இடத்துல அருட்பாவில் சொல்லிக்கிறாரு? இல்லவே இல்ல. உரைநடை பகுதியில எங்கன்னா சொல்லிக்கிறாரா? இல்ல. நீங்க அவங்கள கூட்டு போய் தீட்சை கொடுங்க எங்கன்னா தீட்சை சொல்லிக்கிறாரா? கிடையவே கிடையாது. இல்லங்க. எல்லாம் என்ன வேலை? தந்திரம், ஏமாத்துற வேலை. இது இன்னைக்கு வரையும் ஆண்டுகள் பல கடந்தா நூல் நிக்குதுன்னா காரணம் என்னங்க? ஐயா நூல் நிறைய நூல் இருக்கிறார். அந்த நூல் எங்க பண்ணும்போதுன்னா இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை குறைக்கணும். அதுதான் முக்கியம். இது யார் சொல்றாரு? பாம்பன் சாமி சொல்றாரு. ஒருத்தர் ஒரு நூல் எழுதுறாருன்னா அந்த நூல் வந்து இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற இடத்தை குறைச்சி இறைவன் கிட்ட போய் உண்ணுமா. அந்த நூல் தான் நூல். மற்றதெல்லாம் என்ன நூல்னா கம்பளி குச்சி மேல வந்த நூல், அந்த நூல் தான் மயிர் நூல்ன்ற அப்படியே எழுதுறாரு. நீங்க நம்ம வந்து 3 விஷயங்க. விழுப்புரத்துல இருந்து ஞான சபைக்கு போறோம்னு வச்சுங்களேன். அதே மாதிரி இப்போ சகலம் கேவலம். இப்ப நம்ம சகலத்துல இருக்கோம். ராத்திரில தூங்கறதுக்கு போறோம். அது பேர் என்ன சொல்றோம்? கேவலம். கேவலம்னா கேவலமா நினைக்காதீங்க. தூங்கலன்னா கேவலமாயிடும். அது வேற. இது சகலம், அது கேவலம். இது சகலம், அது கேவலம். இது ரெண்டுத்துக்கும் பசு போகுது. சுத்தம் ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? சுத்தம் ஒண்ணு இருக்குது, அதுக்கும் ஒரு பஸ் போகுது. 3மே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்து புறப்படுற பஸ் தான். புருவ மத்தியில இருந்து புறப்படுற பஸ் தான். சுத்தத்துல போனீங்கன்னா அது எங்க போய் சேர்க்கனா சாமி கிட்ட போய் சேர்த்துரும் இல்லையா? அந்த சுத்தத்துல போற பஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா அருட்பா, திருமுறைகள், அருட்பா, திருப்புகழ், இதெல்லாம் தான் சுத்தத்துல போற பஸ். மீதி பஸ்ல அந்த சகலத்துக்கும் கவலத்துக்கும் நிறைய புக் இருக்குது. அந்த நூல்கள் பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படுத்தாரு இல்லைங்களா? வள்ளலார் வந்தார், அவர் வழி. இப்போ அதுக்கு பிறகு வந்துங்க எத்தனையோ பேர் என்ன சொல்றாங்க, 18 ஆண்டுகள் ராமலிங்க சாமி என் உடல்ல இருந்தார். அப்பேற்பட்டவர் மரணம் சம்பவிக்கிறார். சொன்னீங்களாம்மா? நான் பேர்லாம் சொல்லல. இன்னொருத்தர் சொல்றாரு மேடையில், இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க வாழ்க வளமுடன் அது இது பேசுறாங்க. நம்ம குறை சொல்லல. நான் அவர்கிட்டே தீட்சை வாங்கணும், அவர்கிட்டே படிச்சணும், குருவை வணங்க கூச்சி நின்றவனெல்லாம் சொல்றான். என்னன்னா ஒரு பஸ்ல ஏறி உட்காரனா அந்த டிரைவர் தரமான டிரைவரா இருக்கணும், கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப மனாஸ் பஸ் ஏறணும்னா டிரைவரே போகலன்னா அப்புறம் என்ன? அவர் வயல அவருக்கு ஆக்சிடென்ட் விபத்து ஏற்படுத்த வயல அவரே பணமாயிரம். நம்ம அந்த பஸ்ல போக முடியுமா? முடியாது. ஆனா நம்ம பஸ் அப்படி இல்லை. பெற்றுனாரா இல்லையா? மரணமெல்லாம் பெருவாழ்வை பெற்றுக்கொண்டாரா? வள்ளலார் பெற்றுட்டார். அப்ப நம்ம எந்த பஸ்ல போனோம்? இந்த பஸ்ல போனோம். இப்ப அருட்பான்ற காந்தம் எதை இருக்கும்? இரும்பதான் இருக்கும். இப்ப இந்த இடத்துல இந்த மீட்டிங் நடக்குது, இது இவ்வளவு நடக்குதுன்னா இவ்வளவு பேர் தான் வந்துக்கிறாங்கன்னா மற்ற பேர் வரலன்னா மற்ற மரக்கட்டைகள்லாம் இரும்பு இழுக்காது. இரும்பு இழுக்குமா? இழுக்காது. யாரெல்லாம் வள்ளலாரும் மேல இருக்கிறாங்களோ அவர் மேலேயும் அவர் வழங்கிய அந்த மரணமெல்லாம் பெருவாழ்வில் உலகியல் வாழ்க்கையை எடுத்து அவர் என்ன சொல்றாரு? உலகியல் படிப்பெல்லாம் முடியுது, என்ன சிறுநெறி செல்லா சிறுநெறி செலுத்திய சிவமே சிவமே. அதனால சன்மார்க்கத்துக்காக உண்மையா உழைக்கின்றவங்களை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இது ஒப்படைங்க. உண்மையான சன்மார்க்கத்துக்கு ஒரு சட்ட வரமுறை போடுங்க. சன்மார்க்கம்னா இப்படிதான் இருக்கணும். யார் வேணாலும் இதுல வந்து உறுப்பினர், இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன சொல்றாங்க, உறுப்பினர் சேர்க்கணும், அது விதிமுறை வச்சுக்கிறானா இல்லையா? ஐயா சாதாரணமாக வச்சுக்கிறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட விதிமுறை வச்சுக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து யார் வேணாலும் ஞான சபையில பார்த்தா மறுநாள் மட்டன் காலில் இருக்கிறாரு, பிரியாணி ஃபுல்லா சாப்பிட்றாரு, அங்க வெளியே போர்டு போட்டுது, அவர் உள்ள போய் சாமி கொடுத்தாரு. அப்ப என்னங்க அர்த்தம்? அது பாதிப்பு அவருக்கு தான், நமக்கு இல்லைன்னு சொல்ல. நம்ம பாதிப்பு அவருக்கு தான். இருந்தாலும் உண்மையான சன்மார்க்கிகள் இது ஒரு வரைமுறை வச்சு இப்படிதான் நடத்தணும், இவங்க தான் இந்த பொறுப்பு எடுத்துக்கணும். அவர் சொன்னாரு 12 வயசுக்குள்ள இருக்கிறவங்களோ 75 வயசு கடந்தவர்களோ காலில் வந்து துணி போட்டு தான் உள்ள போகணும், இப்படிதான் காட்டணும். 8 அம்பலம் இருக்குது. அவர் நினைச்சதே வல்லார் நினைச்சது வந்து சிதம்பரத்துல காட்ட சொன்னார் ஜோதி. அன்றைக்கு இருந்த பார்ப்பன ஆதிக்கம் அவர் அனுப்பிச்சு. அதனுடைய விளைவு நடராஜர் அங்கிருந்து இங்க வந்துட்டார். அவர் அங்கிருந்து இங்க வந்துட்டார். எல்லா இவர் புத்தகத்துல பாத்தீங்கன்னா எல்லா பட வாசப்படியிலையும் ஜோதி தெரியுற மாதிரி புத்தகம் இவர் எப்படி போடுறாருன்னு தெரியல. ஆனா அங்க பார்த்தா இந்த ஜோதியே சரியா காட்டல. சாதாரணமா
சாதாரணமான நாள்ல பூசத்துக்கு காட்டுற ஜோதியை கூட தைப்பூசத்துக்கு காட்டலங்க. புரியுறீங்களா? ஆமா, உண்மைதான். சாதாரண பூசத்துல காட்டுற மாதிரி கூட காட்டணும். இருக்க போயினே இருக்கு. அது மாத்திரம் இல்ல, வரலாறு வடலூர்ல தான் ஜோதி பார்க்கணும் சொல்ற, உடலூர்ல பார்க்க சொல்றாரு. உள்ள இருக்கிற ஜோதியை பாரு, உள்ள இருக்கிற திரைகளை நீக்கு, உள்ள இருக்கிற திரைகளை நீக்க சொல்றாரு. அதனால பட்டி தொட்டிகள் எல்லாம் ஒண்ணுமே எளிமையா நடத்த சொல்றாரு. அவர் தரத்துக்கு தகுந்த மாதிரி, அவர் சொத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க தர்மசாலை பெருசா கட்டுங்க, நிறைய பேர் நீ 1000 பேர் போட்டா நான் 5000 பேருக்கு போடணும்னு சண்டை போட்டு அப்படி நடத்த சொல்ல. எளிமையா நோயுற்றவனுக்கு மருந்து கொடு, ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடு, பசித்தவனுக்கு சோறு போடு. அதுவும் முடியலையா, வீட்டுல மாடியில தண்ணி வை, எத்தனையோ காக்கா வருது. எவ்வளோ ஒரு பொருளாளர் ஒருத்தர் இருந்தாரு, 40 ரூபாய்க்கு 4000 பேருக்கு சோறு போட்டிருந்தார். என்ன பண்ணனா, பச்சரிசி வெள்ளமா வாங்கி தூள் பண்ணி எறும்பு புத்துக்கெல்லாம் போட்டு வந்தாங்க. அந்த மாதிரி எளிமையாக சன்மார்க்கத்தை நடத்த வேண்டும். வள்ளலார் வழியில் நாம போனோம். நம்மளுடைய நிலை ஐயா, அதுதாங்க சன்மார்க்கம். அதுதான் வள்ளலார் அப்படித்தான் நடத்த சொல்றாரு. வள்ளலார் அப்படித்தான் நடத்த சொல்றாரு. அதனால்தான் இன்னைக்கு வரையில ஐயா கையால ஆரம்பிச்ச சன்மார்க்க சங்கமும் குடமுழுக்கு பண்ண கோவிலும் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்களுக்கெல்லாம் எல்லாம் வல்ல திருஅருள் பிரகாச வள்ளல் பெருமான் நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். இப்போ எப்படி ராமனுடைய வெற்றிக்கு அனுமன் துணையா, அது மாதிரி இவருடைய சுற்றுப்பயணத்துக்கெல்லாம் உறுதுணையா இருக்கிற கோவிந்தசாமி, அப்புறம் நம்ம கிருஷ்ணமூர்த்தி, இவருக்கும் இறைவன் அந்த நீண்ட ஆயுளை கொடுத்து அவர் கூட இருக்கணும். நல்ல வாய்ப்பு. ஏன்னா பசி வந்தால் 10 பறந்ததுன்னு சொல்லிட்டாங்க. மணி 1:10 ஆயிடுச்சு. நல்ல வாய்ப்பை நல்கிய இந்த சன்மார்க்க சங்கத்தாருக்கும், இதுவரையில் இதை கேட்ட உங்கள் அத்தனை பேருடைய பொற்பாதங்களை வணங்கி, பிழை இருப்பின் அது என்னை சாரும், நிறை இருப்பின் எல்லா புகையும் என்ற அருட்பார்னா சொல்லாங்க, என்னுடைய குருவையே சாரும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. சிவனை பிரிக்காதீங்க, வள்ளலாரையும் பிரிச்சிடாதீங்க, ரெண்டும் ஒண்ணுதான்.